கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 205வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி காகமும் புறாவும் என்பதை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறதை, தீர்க்கதரிசி மூலமாய் பேசியிருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இப்பொழுது என்ன பேச போகிறார் என்பதை குறித்து தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். இந்த வீடியோக்களை முழுமையாய் பாருங்கள். அப்பொழுதுதான் நாம் முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கூர்ந்து கவனிங்கள். தயவு செய்து வெளியேறப்பட்ட சகோதரிகளே, வெளியேறப்பட்ட சகோதரர்களே, நண்பர்களே, முழுமையாய் பாருங்கள். அநேக நண்பர்களுக்கு, அநேக கிறிஸ்தவர்களுக்கு தயவு செய்து இதை அனுப்புங்கள். இந்த செய்தி மிக அற்புதமான ஒரு செய்தி. காகமும் புறாவும், இதை குறித்து வேதத்தில் தேவன் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய வெளிப்பாடுகளை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு. ஹல்லேலூயா. சரி, நாம் வேதத்துக்கு கடந்து செல்வோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 17 23 வரைக்கும் முழுமையாய் வாசிங்கள். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவி துணையோடு நான் வாசிக்கின்றேன். நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமியின் மேல் மிதந்தது. மழைய தேவன் கட்டளையிட்டார். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்டோரியும் பின்னாடி இருக்கிற ஸ்டோரியும் படியுங்கள். நமக்கு தேவையான வார்த்தையை குறித்து நான் பேச போகிறேன் பரிசுத்த ஆவி துணையோடு. ஆகவே மழையானது இந்த பூமியிலே தேவன் கட்டளையிட்டார். அது 40 நாள் பூமியின் மேல் மழை பெய்தது என்று வேத வாக்கியம் சொல்கிறது. மழை அதிகமாய் பெய்தபடினாலே பேழை கிளம்பிற்று. பேழை தண்ணீர் மேலே மிதக்க ஆரம்பித்து விட்டது. மூடப்பட்ட மலைகளும் மேலாய் 15 முழம் உயரம் ஜலம் பெருகிற்று. பயங்கரமான மிகப்பெரிய மலைகள், அதற்கு மேலாக ஜலம் வந்தது. மழை பெய்து ஜலம் நிரம்பியது. பேழை மிகவும் அதிகமாய் அந்த மலைக்கு மேல பேழை மிதக்க ஆரம்பித்து விட்டது. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. இந்த பூமியிலே மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு, பல பறவைகள் முதல் கொண்டு, மனிதர்கள் முதல் கொண்டு எல்லாம் மாண்டு போயின என்று வேத வாக்கியம் கூறுகிறது. மனுஷர் முதல் மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரிந்தம் பூமியின் மேல் இந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிருக்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 10 வரைக்கும் அதையும் வாசியுங்கள். அதையும் நாம் வாசிக்கின்றேன். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்து 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஹல்லேலூயா. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியில் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் நோவா. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் கால்கள் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தயவு செய்து கவனியுங்கள். தேவன் மழையை கட்டளையிட்டார் இந்த பூமியிலே. முதலில் இந்த உலகத்திலே மனுஷர்கள் பெருகி
பாவம் நிறைந்தபடியினாலே இந்த பூமியை அழிக்கின்றார். ஏற்கனவே பேசின வார்த்தை, ஒரு சில வார்த்தைகள். ஆனால் தேவன் இந்த மழையை கட்டளையிடும் பொழுது இமயமலை போல இருக்கிற மலைகளுக்கு மேல நீர் வந்தது, மழை நீர் வந்தது, பேழையும் மிதந்து கொண்டிருந்தது. சரி, 150 நாட்கள் கழித்து, 40 நாளும் கழித்து இந்த நோவா தன் காகத்தை, பேழைக்குள் இருந்த காகத்தை வெளியே விட்டான். அது போகிறதும் வருகிறதுமா இருந்தது. ஆனால் அந்த காகம் மீண்டும் பேழைக்குள் வரவில்லை, நோவாவிடத்திலே வரவில்லை. புறாவை விட்டான். புறா அலைந்து திரிந்து அது கால் வைக்க இடமில்லாமல் இருந்தபடினாலே மீண்டும் நோவாவிடம் வந்தது. நோவா அதை எடுத்துக்கொண்டான் என்று நாம் இப்பொழுது பார்த்தோம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையானது, தேவன் அடியனுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன் பரிசுத்த ஆவி துணியோடு. முதலில் நான் அதை வாசிக்க ஆசைப்படுகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். நோவாவின் பேழையில் பல பறவைகளுடன் புறாவும் இருந்தது, அதிலே காகமும் இருந்தது. அந்த பேழைக்குள்ளே பல பறவைகள் இருந்தது. புறா மட்டும் இல்ல, காகம் மட்டும் இல்ல, அநேக பறவைகள் இருந்தது. ஆனால் புறாவும் காகமும் அங்கே இருந்தது. அங்கே ஒரு அண்டங்காக்காயும் இருந்தது. அங்கே ஒரு காக்கான சாதாரண காக்கா இல்லைங்க, அங்க அண்டங்காக்கா. அந்த அண்டங்காக்காயும் இருந்தது. காகம் மற்ற பறவைகளை விட கேவலமானது. அது நீண்ட வயது உடையது. சுமார் 300 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்கின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அண்டங்காக்காவை குறித்து. சரி, புறா ஒரு பித்தமற்ற பறவை. புறா ஒரு பித்தமற்ற பறவை. மன்னிக்கணும் பிரியமானவர்களே, புறா ஒரு பித்தமற்ற பறவை. ஆனால் புறா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அறிகுறியா இருக்கிறது. அண்டங்காக்கா மாயமான ஒரு மனிதனுக்கு ஒரு அறிகுறியா இருக்கிறது. சரி, இந்த புறாவை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்தமற்ற பறவையா இருக்கிறது. காகம் பிணத்தையும் தின்னும். புறாவோ பிணத்திற்கே காண முடியாது. பிணத்திற்கு பக்கமே புறா நீங்க காண முடியாது. புறா நாற்றத்தை தாங்குவது இல்லை. நாற்றத்தால் புறாவுக்கு தலை சுத்தும். அழுகி போன எந்த ஒரு பொருளையும் புறா தீண்டாது. அவைகளை தின்னவும் செய்யாது. ஏனென்றால் பித்த நீர் வயிற்றினுள் செல்லும் பொழுது மாத்திரமே ஒரு உணவை ஜீரணமாகிறது. ஆனால் வயிற்றினுள் சென்று ஜீரணம் செய்கிற பித்த நீர் புறாவிற்கு இல்லை. அதனால் அதை தின்றால், எதை தின்றால், இந்த கெட்டுப்போன அழுகி போன பொருட்களை தின்றால் அந்த நாளிலே புறா மரிக்கும். சுத்தமானவைகளை மாத்திரமே புறா தின்னும். அல்லேலூயா. இவைகளை பரிசுத்தாவின் உரைத்த வார்த்தைகள், அடியனுக்கு கொடுத்த வார்த்தைகளை எழுதி வைத்ததை நான் உங்களிடத்தில் பேசுகின்றேன். காகம் வித்தியாசமானது. காகம் ஒரு மாயமானக்காரனுக்கு சமமாயிருக்கிறது. காகம் பிணத்தையும் தின்றுவிட்டு வயலுக்கு சென்று தானியத்தையும் தின்னும். ஆனால் புறாவுக்கோ தானியத்தை சாப்பிட்டு விட்டு பிறகு ஒரு செத்த பிணத்திற்கு மேல் பறந்து செல்ல முடியவே முடியாது. இந்த பழைய வயதான காகம், அண்டங்காக்கா காகம், ஒரு சரீரத்திலிருந்து மற்றொரு சரீரத்தில் போக கூடும். இப்போ அந்த நீங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா பிணமும் மிருக ஜீவன்களும் மனிதர்கள் முதல் கொண்டு அங்க தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிறது. அங்க ஒரு மிருகத்து மேல இல்ல ஒரு மனுஷன் மேல உட்காந்து தின்னு நிற்குது காகம். இது சாப்பிட்டுட்டு பிற்பாடு சரி அது இன்னொன்னு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த அண்டங்காக்கா மற்றொரு பிணத்து மேல போய் சாப்பிடுது. அதுதான் பரிசுத்தாவின் சொல்றாரு. அழுகிய மாமிசத்தை புசிக்கும், திருப்தி அடையும். ஆனால் புறாவுக்கோ கால் மிதிக்க இடம் இல்லை. அது திரும்பவும் வீட்டிற்கு வந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை. பாருங்க, புறாவை அனுப்பினார் நோவா. புறா அலைந்து திரிந்தது. கால் மிதிப்பதற்கு இடமில்லாமல் இருந்தது. அந்த கால் மிதிக்க, பிணத்தின் மேலே கால் மிதிக்க கூட அந்த புறாவுக்கு அருவருப்பா இருக்கிறது. ஒரே நாற்றம் எடுக்கிறது. அந்த இடம் சுத்தி நாற்றம் எடுக்குது. அதனால முடியல, தலை சுத்துது. மீண்டும் அந்த புறா நோவா கிட்டேயே போயிடுச்சு. ஆனா காகத்தை விட்டாரு
நோவா அந்த காகத்துக்கு அந்த நாற்றமெடுத்த வாசனை மிகவும் பிடித்தபடினாலே அந்த நாற்றமெடுத்த பிணங்களை பார்த்து அது ருசித்து ரசிச்சு அது சாப்பிட்டு கொண்டிருந்தது. நோவா பக்கம் போகவே இல்லை. பாருங்க, இங்க மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட அதை சொல்ல போறேன். அதுதான் கவனிக்கணும் நீங்க அந்த ரகசியத்தை. இந்த காகம் அண்டங்கக்கா பார்த்தீங்கன்னாக்கா நோவா கிட்ட போகாம அங்கேயே சுத்தியே அந்த பிணத்து பக்கமே அந்த ஃபுல்லா அந்த பேழையை சுத்தி வந்து சாப்பிட்டு கொண்டே மகிழ்ச்சி அடைந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, காகமானது அதனால் எதை வேண்டுமானாலும் தின்னும், அவற்றை ஜீரணிக்க முடியும். ஆனால் புறாவோ வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டது. ஒரு புறாவுக்கு எந்தவித பித்த பொய்யும் இல்லை, அதனால் அவற்றை ஜீரணிக்க முடியாது. அதுபோல மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் உலகத்தின் காரியங்களை புசிக்க இயலவே இயலாது. அவனுக்கு பித்த பை என்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆவிக்குரிய நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நன்றாக கவனிச்சீங்களா? ஒரு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வார்த்தைக்குள், இந்த தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய சத்தியத்துக்குள் பிறந்த ஒரு மனிதன் எதற்கு சமமா இருக்கிறான்னு சொன்னால் அவன் புறாவுக்கு சமமா இருக்கிறான். அல்லேலூயா. அவனாலே உலகத்தின் காரியங்களை ஈடுபட முடியாது. அந்த தேவனுடைய வார்த்தைக்குள் பிறந்த அந்த புறாவானது உலகத்தின் செயலிலே, உலகத்தின் காரியத்திலே, உலகத்தின் பல விஷயத்திலே அவனாலே செல்ல முடியாது. அதற்குள் சென்று அந்த உலகத்தின் காரியத்துக்குள் சென்று உலகத்தோடு பழக முடியாது. உலகத்தின் காரியங்களை அனுபவிக்க முடியாது. உலகத்தின் ரகசியங்களை அனுபவிக்க முடியாது. உலகத்தின் பல விதமான இச்சையான பொருட்களை அவனாலே அதை செய்ய முடியாது. ஏனால் அந்த புறாவானது தேவனுடைய வார்த்தையை பிறந்திருக்கிறபடியினாலே ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு பித்தப்பை மனிதன் என்னும் அந்த புறாக்குள் இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய வார்த்தையில பிறந்திருக்கிற அந்த தூய்மையான புறா அது. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிக அற்புதமாக பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால உலகத்தின் காரியங்களை புசிக்க இயலாது. அந்த மறுபடியும் பிறந்திருக்கிற அந்த புறா அது எந்த உலகத்தினுடைய ஒரு கட்சியிலையோ இல்ல உலகப்பிரமான ஒரு காரியத்திலையோ இல்ல ஒரு சினிமா தியேட்டர் வைக்கணும், நான் சினிமா தியேட்டர் பிசினஸ் பண்ணணும், ஒரு டிவி சேனல் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒரு காலேஜ் கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன், இல்ல ஒரு பைபிள் சொசைட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட அந்த புறாவுக்கு அந்த மாதிரியான சிந்தனை வரவே வராது. அவைகள் அத்தனையுமே உலகப்பிரமான காரியங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே பிறக்கிற, தேவனுடைய சத்தியத்திலே பிறக்கிற, தேவனுடைய வெளிப்பாட்டிலே பிறக்கிற ஒரு புறா இருக்கும் என்று சொன்னால் அந்த புறா பிணங்களை தின்னவே தின்னாது. அதாவது இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து அவை தியானிக்காது, அது தின்னாது, அந்த உலகத்தின் காரியத்துக்குள் நுழையாது. ஏன் கேட்டால் அதுக்கு நாற்றம் எடுக்கிற காரியமாய் இருக்கிறது அவைகள். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த ஒரு புறா, ஒரு உலகத்தின் மனிதன் இருப்பான்னு சொன்னால் உலகத்தின் காரியத்துக்குள் போக மாட்டான். அவனுக்குள் பித்த பயிர் இல்லை. காகம் ஒரு மாயமான காரணம் இருக்கிறது. புறாவை போல புறாவோடு அது அமர்ந்து கொண்டிருந்தது. புறா பறந்து செல்லக்கூடிய இடத்திற்கும் காகம் பறந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. கவனித்தீர்களா? பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெற்ற யாவரும் அதை செய்வதில்லை. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்ற யாவரும் அதை செய்வதில்லை. மாயமான காரணம் உண்மையான விசுவாசியும் ஒரே சபையில் இருப்பது போல அவைகள் இரண்டுமே ஒரே பேழையில் இருந்தன, ஒன்றாக ஒரே ஸ்தாபனத்தில் இருக்கின்றன, ஒரே சபையில் இருக்கையில் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கின்றன. அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. இந்த பேழைக்குள், நோவாவின் பேழைக்குள் அநேக பறவைகள் இருந்தது, அநேக மிருக ஜீவன்கள் இருந்தது, அங்கே புறாவும் இருந்தது.
நல்லா கவனிச்சிங்க, என் பக்கத்துல புறா இருக்குது, இங்க வந்து அண்டங்காக்காவும் இருக்கிறது. ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. எத்தனை 150 நாட்கள் வரைக்கும் அது வடிஞ்சு போல. அப்புறம் 40 நாள் கழிச்சு தான் நோவா பார்க்கறாருன்னு இப்ப நம்ம வேதத்துல வாசித்தோம். அவ்வளவு நாளுமே புறாவோடு தான் இருந்தது இந்த காகம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, என் பையன் நல்ல பசங்களோடு சேர்ந்து இருந்தாக்கா இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க என் பையன் அப்படின்னு சொல்ல உதாரணமா சொல்லுவாங்கல்ல, கூடுவாரோடு கூடுனாதான் நல்ல பழக்கங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேழைக்குள்ள பாருங்க, பேழைக்குள்ள ஒரு தூய்மையான ஒரு நல்ல புறா இருக்குது. அந்த நல்ல புறாவோடு தான் இந்த காகமும் இருக்குது. இந்த ரெண்டுமே அந்த பேழைக்குள்ள தான் இருக்குது. இந்த பேழைக்குள் இருக்கிற பறவைகளுக்கு, புறாவுக்கு, அண்டங்காக்காவுக்கு நோவா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்ல, அந்த பிரசங்கம் பண்ணிருக்குது. அந்த பிரசங்கத்தை அண்டங்காக்கவும் ஊக்கமா கேட்டு இருக்குது, புறாவும் ரொம்ப அமைதியா கேட்டு இருக்குது. இவைகள் அத்தனை பேருக்கும் நோவா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான். சரி, ரொம்ப நேரம் ஆச்சே, மழையெல்லாம் விட்டு இருக்குமே, வடிஞ்சு போச்சா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த அண்டங்காக்காவை, சரி இந்த அண்டங்காக்காவை நம்ம வெளியே விட்டாக்கா நம்மளுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புனாரு. இந்த அண்டங்காக்கா தன்னுடைய இயல்பை, தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய தன்மைகளை அது காண்பித்து விட்டது. பாருங்க, இதுக்குள்ள சபைக்குள்ள ரெண்டுமே இருக்குது. நல்ல விசுவாசியும் இருக்கிறான், ஒரு அவிவிசுவாசியும் இருக்கிறான். இந்த காகத்தை போல அந்த அவிவிசுவாசி இருக்கிறான். ரெண்டுமே சபைக்குள்ள அந்நிய பாஷை பேசுது, தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், கரை தட்டி கையாமையான்னு கத்தலாம், ஆவியில நிறையலாம், அலலுயா அலலுயான்னு கத்தலாம். சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரர் சொன்னாக்கா போதும் 10,000 முறை அலையில சொல்றது. அது எதுக்கு அலையில சொல்றதுன்னு அதுக்கே தெரியாது. ஏன்னா சில பாஸ்டர்கள் வந்துலாம் சபையில சும்மாவே ஞானில சொல்லிக்கினேன்றது. இது எதனாவது ஒரு வார்த்தை சொன்னா கத்து, நீ கத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்டர்கள் இந்த சபையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நான் நிறைய பார்த்துருக்கிறேன், அதை குறித்து நான் பேசுறேன். அப்போ இந்த இந்த சபைக்குள்ள, இந்த பேழைக்குள்ள இருக்கிற இந்த காகமும் புறாவும் அலையிலியா சொல்லுது, ஸ்தோத்திரம் சொல்லுது, அந்நிய பாஷை பேசு, எல்லா எத்தனையோ அற்புதங்கள் செய்யலாம், இல்ல எத்தனையோ நிகழ்ச்சிகள் சபைக்குள்ள பரிசுத்தம் உண்மையா உத்தமமா தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். ஆனா சபையை விட்டு இந்த காகம் வெளியே போன பிற்பாடு அது பேசுது பாருங்க, ஓடியும் அப்படியே பேசுது அந்த காகம். அது செயல்கள் காமிக்கும் போது பாருங்க, எல்லாரையும் ஏமாத்துறதுனமோ, எல்லாரையுமே ஃப்ராடு. கிறிஸ்தவ தாங்க இன்னைக்கு அதிகமா ஃப்ராடு பண்றது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சொல்றான், அவன் தான் பயங்கர அட்டுழியம் பண்றான். இந்த உலகத்துல ரொம்ப தீமையான செயல்களை எல்லாம் அவன் தான் அதிகமா செய்யறான். தேவனுக்கு விரோதமாய் செய்யறான், மனுஷனுக்கு விரோதமாய் செய்யறான். கெட்ட வார்த்தை, பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை. வெள்ளை சாரி, வெள்ளை பேண்ட், வெள்ளை ஜிப்பா போட்டு கோவில வருதோடு சரி, அந்த பேழைக்குள்ள இருக்கும்போது பரிசுத்தமா இருக்கிறதோடு சரி, அந்த பேழையை விட்டு வெளியே போன பிற்பாடு அதுக்கு நாற்றம் எடுத்த பிணங்களை, தீமையான செயல்களை தான் அது செய்து கொண்டு வருகிறது. மீண்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா கோயிலுக்கு வரும்போது பரிசுத்தமா தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. எல்லா கிறிஸ்தவர்களும் உலகத்தோடு ஐக்கியப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு 90% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அப்போ இந்த அண்டங்காக்காவை போலதான், மாயமாலக்காரமாய் போலதான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே பிறந்த ஒரு புறா இருக்கும் என்று சொன்னால் அப்படி செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், கிறிஸ்துவை கல்லறையில இருந்து எழுப்பிய ஆவி உங்களில் வாசமாயிருக்கும் போது, வாசமாய் இருந்தால், நான் அப்படி எழுதியிருக்கிறேன், வாசமாயிருக்கும் போது. ஆனா கிறிஸ்துவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால், ஓகே, அது உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவருடைய பிரசனத்தினால் உயிர்ப்பிக்கிறது. ஒரு மனிதனை அவருடைய பிரசனத்தினால் உயிர்ப்பிக்கிறது. நீ அதை அடையாளம் கண்டு கொள்வாய். ஹல்லேலூயா. அடையாளம் கண்டு கொள்வாய். நீ ஒருபோதும் காகம் அல்ல, நீ ஒரு கழுகு. நீ உலக காரியங்களை வாஞ்சிப்பதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரி, சகோதரனே, நீ ஒரு காகமா இருப்பாய் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியத்தை வாஞ்சிப்பாய். உலகப்பிரமான ஒரு மனிதன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் ஊழியக்காரனும் செய்வான், ஒரு விசுவாசியும் செய்யும். அப்பேற்பட்ட ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும் உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து செய்தார்கள் சொன்னால் அவைகள் அத்தனை பேருமே அண்டங்காக்கா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, நீ ஒரு கழுகு,
நீ உலக காரியங்களை வாஞ்சிப்பதே இல்லை. நீ ஒரு கழுகாய் இருந்தால், நீ தேவனுடைய குமாரனும் குமார்த்தியுமாய் உலகம் இருக்கிறாய். உலகம் அறியாத ஊட்டாண்டையிலே நீ பானம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஒரு சிலர அதை அறிவர், உலகமோ அதை பற்றி ஒன்றும் அறியவில்லை. உலகம் ஒருபோதும் அறிந்திராத மறைவான மன்னாவை நீ புசிக்கிறாய். யாரது? கழுகு. காகம் மறைவான மன்னாவை புசிக்க முடியாது. அது புசிப்பதற்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த காகத்துக்கெல்லாம் அது பிணத்தை தான் துண்ணும். அப்படிப்பட்ட காகங்கள் தான் இன்னைக்கு சபையில இருக்கிறது. இன்னைக்கு சபையில இருக்குது முக்கால்வாசி காகங்கள், அண்டங்காக்கங்களும் பிணத்தை தின்னக்கூடிய காகம் தான் இருக்குது. மாயமான ஒரு விசுவாசிகள் தான் இன்னைக்கு 90% இந்த உலகத்தில் சபைக்குள்ளே, அந்த பேழைக்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. புறா 1-2 தான் இருக்குது புறாங்க சபையில. நீ புசிக்கிறாய். ஏனென்றால் நீ ஒரு கழுகு. உத்தமமான இடத்திற்கு நீ ஏறி போகும்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். நீ இனிமேல் கீழே பறக்க முடியாது. அல்லேலூயா. இந்த காகம் இருக்குதே கீழே தான் அப்படியே பறந்துருப்போம். ஆனா கழுகு இருக்குதே உயர மேல போய் பறக்கும். அல்லேலூயா. கீழே பறக்க முடியாது. மேல் நோக்கி பார்க்க வேண்டும். அதற்காகவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். யாரு? இன்னைக்கு கழுகு. கழுகாய் நாம் இருக்க வேண்டும். காகம் அண்டங்காக்காய் இருக்கக்கூடாது. புறா தேவனுக்கு அடையாளம், காகம் மாயமாலக்காரனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேழைக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த பேழைக்குள்ளே அண்டங்காக்காவும் இருக்குது, புறாவும் இருக்குது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியே சென்ற பிற்பாடு இந்த அண்டங்காக்கா பிணங்களை தின்னக்கூடிய அண்டங்காக்காவா இருக்கிறது. இன்னைக்கு சபையிலே பார்க்க போனால் 90% அவிசுவாசிகள், 90% கிறிஸ்தவர்கள் அண்டங்காக்காவாய் தான் இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை அண்டங்காக்காவும் உலகத்துக்குரிய நிகழ்ச்சிகள், உலகத்துக்குரிய காரியத்திலே தான் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். புறாவாக இன்றைக்கு சபையிலே 1-2 தான் இருக்குது. அல்லேலூயா. அது வெளியே போனால் அதாலே கால் வைக்க இடமில்லாமல் அலைந்து திரிந்து 6 நாளும் அலைந்து திரிந்து மீண்டும் சபை எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நாம் புறாவாய் காணப்பட வேண்டும். நாம் ஒரு கழுகாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையிலே பிறந்த ஒரு பிள்ளைகளா ஜீவிக்க வேண்டும். சரி, இன்னொன்றை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். இன்னொரு காகத்தை குறித்து நாம் பார்ப்போம். வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 1-6 வரைக்கும் நம்ம பார்ப்போம். நான் சுருக்கமா வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? எலியா தீர்க்கதரிசிக்கு. அவர், நீர் இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றாண்டியிலே ஒளிந்து கொண்டிரு. இதெல்லாம் ஏன் ஒளிஞ்சு நிற்கிறாரு, என்ன ரகசியன்றதெல்லாம் நீங்க முன்னும் பின்னுமா நீங்கள் வாசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு காணப்படும். நான் தேவையானதை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும், நல்லா கவனிக்கணும் இந்த ரகசியத்தை, வசனம் சொல்லுது. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். யாரு? இது எலியா தீர்க்கதரிசி. இப்போ ஒரு காகத்தை, நோவா வைத்திருந்த காகத்தை, பேழைக்குள்ள ஒரு காகத்தை வெளியே அனுப்பினாரு. அது பிணத்தை திணிச்சு நம்ம பார்த்தோம். ஆனா அதே தேவன் அதே மாயமான காகங்களை தேவன் கட்டளையிடுவார் என்று சொன்னால், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் காகங்களுக்கு கட்டளையிட்டார், அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு உலகத்துல காகங்கள் அத்தனையுமே மாயமான காகங்கள் தான் இருக்குது. எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்துதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சாதாரணமா ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு வடையோ இல்ல தின்பண்டங்கள் கையில வச்சுக்கின்னு இருக்குதுன்னு நினைச்சுக்கீங்களேன். அதுக்கு நேரா ஒரு மரத்துல ஒரு காகம் இருக்குது. அந்த காகத்துக்கு தெரியும், ஒரு சின்ன குழந்தை ஏதோ சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நேரம் அந்த பார்த்துக்கினே இருக்கும் அந்த காகம். அந்த காகம் டக்குன்னு டக்குன்னு ஃபாஸ்டா வந்து அந்த சின்ன பையன்கிட்டயோ அந்த பொண்ணுகிட்டயோ இருக்கிற அந்த தின்பண்டத்தை டக்குன்னு பிடி ஓடிடும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஆக இந்த காகத்துடைய செயலை, இயல்புகளை
அதை மாற்றவே முடியாது. அது அப்படிதான். அது அப்படிதான், அதை மாற்ற முடியாது. ஆனா தேவன் இந்த உலகத்துல காகங்களுக்கு கட்டளையிட்டாராம். அதே அப்படிப்பட்ட காகங்களுக்கு தான் தேவன் கட்டளையிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட காகங்கள் தான் கட்டளையிட்டாரு. ஆனா தேவன் கட்டளையிட்ட அந்த காகங்கள் எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்ததுதான். அல்லேலூயா. சரி, அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களிடத்துல பேச ஆசைப்படுகிறேன், எழுதி வைத்திருக்கிறேன், கவனிங்க. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அங்கே எல்லா தண்ணீர்களும் வற்றி போயிற்று. அங்கே கீழே தேசத்திலே குடிக்க தண்ணீரும் வற்றி போயிற்று. அங்கே கீழே தேசத்திலே குடிக்க தண்ணீர் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எலியாவிற்கு குடிக்க வேண்டும் என தோன்றும் போதெல்லாம் கேரித் ஆற்றில் குனிந்து குடிப்பான். அவனுக்கு பசி உண்டான போது இதோ ஒரு காகம் ஒரு சாண்ட்விச், நான் இப்படி எழுதியிருக்கிறேன் உங்ககிட்ட, ஒரு சாண்ட்விச் அல்லது அப்பமும் இறைச்சியும் வைத்துக்கொண்டு எலியாவிற்கு கொண்டு வரும். இந்த காகம் யாரு? தேவன் கட்டளிட்ட காகங்கள். எலியாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவர்கள் நினைத்தனர். யாரு? அங்குள்ள மக்கள், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த எலியா வசித்துக் கொண்டிருந்த அந்த இடத்துல. நீங்கள் வாசிங்கள் வேதத்தை. அவன் அங்கே மலையின் மீது உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் கீழே இருந்த உயர் வகுப்பு மக்களும் சமுதாயமும் பட்டினியால் மடிந்து கொண்டிருந்தனர். எலியாவுக்கு தண்ணி கிடைச்சது, உணவு கிடைச்சது. ஆனா கீழே இருந்த மக்கள், மலைக்கு கீழே இருக்கிற குடிமக்கள், வசதியான மக்கள், நடுத்தர மக்களுக்கு தண்ணி இல்ல, உணவு இல்ல, பட்டினியால மடிந்து போகிறார்கள். ஆனால் அவர்களை அங்கே இருந்த மக்களை விட அவன் ஒரு நல்ல நிலையில் இருந்தான். அவனுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஆகாரம் கொண்டு வர அவனுக்கு சில கருப்பு நிற வேலைக்காரர்கள் இருந்தனர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. கருப்பு நிற வேலைக்காரர்கள் இருந்தனர். அவங்க யாருனாக்கா தேவனால் கட்டளிடப்பட்ட காகங்கள். அவன் தேவனுடைய சித்தத்தில் இருந்தான். தேவனுடைய சித்தத்தில் நோவா இருந்தான். ஒரு காகமானது எலியா சாப்பிடுவதற்கான 3 வருடம் 6 மாதம் கொண்டு வந்தது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் எழுதியிருக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். எலியா அதை சாப்பிட்டு 3 வருடம் 6 மாதம் அதை கொண்டு ஜீவித்தான். அது உண்மை. நான் காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றான். எலியா ஒரு ஒளியா இருந்தான். அவன் யார்? ஒளி அவனுக்குள் இருந்தது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுதலாக இருந்தான். கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் கட்டளிடும் வரைக்கும் வானத்திலிருந்து ஒரு துளி பனியும் பெய்யாது என்பதை கொண்டவனாக கீழே இறங்கி வந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இந்த எலியாவை நீங்க கவனிச்சீங்கன்னா காகங்களுக்கு தேவன் கட்டளை. இப்ப நான் வாசித்த சில காரியங்களை பரிசுத்தவன் என்னோட அவர் பேசின வார்த்தைகளை நான் உங்களிடத்துல எழுதி வைத்தேன். இவ்வளவு நான் மனப்படமா உங்கள்கிட்ட பேச முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் உங்கள்கிட்ட வாசித்து காமிச்சேன். இப்போ இந்த காகங்களை நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, இந்த காகங்களுக்கு தேவன் கட்டளையிட்ட காகங்கள். பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இல்ல நம்ம பிரகாரம் சொல்ல போனாங்க ஒரு சாண்ட்விச் கொண்டு வந்தது. சரி, ஓகே, பைபிள் பிரகாரம் பேசுறேன். அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அப்பமும் இறைச்சியும் ஒரே டைம்ல ஒரே காகம் கொண்டு வர முடியாது. அதனால்தான் பரிசுத்த ஆவி சொல்றாரு, 2 வேலைக்காரர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, கருப்பு வேலைக்காரர்கள் என்று. அப்போ ஒரு காகமானது அப்பத்தை கொண்டு வந்தது, ஒரு காகமானது இறைச்சியை கொண்டு வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட இது படிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நான் சிந்திச்சேன், ஆண்டவரே, ஒரு காகம் எப்படி ஒரு இறைச்சியை கொண்டு வந்ததுன்னா, ஒரு மாடை அடிச்சு அதுக்கு எப்படி சமைக்க தெரிஞ்சுது? அந்த காகங்கள் எந்த காலேஜ்ல போய் சமையல் வேலையை போய் கற்றுக்கொண்டு வந்தது அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அண்டகாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பைபிள் சொசைட்டியில் போய் படிச்சுட்டு வந்து இன்னைக்கு சபையில போய் அந்த பேழைக்குள்ள போய் நிறைய அண்டங்காக்கங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுது. இந்த மூத்த அண்டங்காக்கானது அது எங்க போய் பயிற்சி எடுக்குது காலேஜில் போயிட்டு.
அது பயிற்சி எடுத்து தான், அது பயிற்சி எடுத்த பிரகாரமாக பிரசங்கம் பண்ணிட்டு வராங்க. இந்த அண்டங்காக்காவை குறித்து நான் தியானம் பண்ணும்போது, இது எங்க சமையல் பண்ணுச்சு, இது எங்க கொண்டு வந்தது, இது எங்க திருடின்னு வந்துச்சு, இப்படியா தேவனுடைய கட்டளை பிரகாரம் இந்த அண்டங்காக்கா எங்கேயும் திருடின்னு வரல. எந்த கிராமத்துலயும் போய் ஒரு அரண்மனையிலயோ ஒரு வீட்டிலேயோ அப்பத்தையோ இறைச்சியோ கொண்டு வரல. ஏன்னா அங்கே பட்டினியால் மடிந்து போகிறார்கள், உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல். ஆனால் தீர்க்கதரிசி எலியாவுக்கோ நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தண்ணீர் கிடைத்தது, அருமையான அப்பம் கிடைத்தது, ருசியான இறைச்சி கிடைத்தது. இவைகளை எப்படி சமைக்க முடியுமானது, எப்படி இதுக்கு கிடைச்சது, எங்க இருந்து கொண்டு வந்தது, இல்ல பரத்திலிருந்து கொண்டு வந்ததா, இப்படியெல்லாம் நான் தியானம் பண்ணும்பொழுது வேதத்தின் வழியா பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, நான் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு ஜனங்களுக்கு கொடுத்தேனே. ஹல்லேலூயா. கொடுத்தனே இல்லையா? கொடுத்தனே. அந்த கரத்தில் இருந்து தானே, என்னுடைய கரத்தில் இருந்து தானே அத்தனை பேருக்கும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு நான் கொடுத்தேன். என்னுடைய கரத்தில் இருந்து தான் அந்த அண்டாங்காங்களுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் நான் கொடுத்தேன் ஜோசப் அப்படின்னு வேதத்தின் வழியா பேசுறாரு. மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அப்ப இந்த அண்டாங்காக்கா எங்கேயோ போய் திருடின்னு வரல, எங்கேயோ எடுத்துன்னு வரல, பரலோகத்துல போய் எடுத்துன்னு வரல. இயேசுநாதர் எந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ அந்த இடத்துல போயிட்டு அவருடைய கரத்தில் இருந்து அப்பம்னா சும்மா சின்ன அப்பம் நினைச்சுக்காதீங்க. நானு கடந்த இப்ப இடையில ஒரு உதாரணமா சொல்றேன், இதை நான் பெருமைக்காக சொல்ல, ஐயோ நீங்க தப்பா நினைச்சு இவர் போயிட்டு வந்தனால பெருமையா பேசுறேன் அப்படின்னு நினைச்சாதீங்க. நான் போயிட்டு வந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் மொரிஷியஸ்ல ஒரு கண்ட்ரிக்கு நான் போய் கொஞ்ச நாள் ஆணுடைய கிருபையினால மகிழ்ச்சி அடைய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, நான் டூர் போனேன் மனைவியோட. அங்க ஒரு சில கடைகள் அப்பத்தை பார்த்தேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா நான் வீடியோ கூட எடுத்து சில நண்பர்களுக்கு அனுப்பிச்சேன். நல்லா இவ்வளவு பெரிய ரொட்டி, நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் ரொட்டி. அதை தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிடுவாங்க. மொரிஷியஸ்ல மொத்த கண்ட்ரியில் இருக்கிற மொத்த ஜனங்களும் இவ்வளவு பெரிய அப்பம். அந்த ஒரு அப்பத்தை அவங்க சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு திருப்தி அடைவாங்க. ஆனா வெறும் அப்பத்தை மட்டும் பண்ணு சாப்பிட மாட்டாங்க, ரொட்டி. அது அதுக்குள்ள சிக்கனு இல்ல வடை சம்திங் ஏதோ சம்திங்லாம் போட்டு இவ்வளோ இப்போ ரொட்டியை நல்லா ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு திருப்தி ஆகிடும், ஒரு டீ சாப்பிட்டாங்க திருப்தி ஆகிடும். இப்படி அவங்க இருப்பாங்க. ஆனா இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு எப்போ பசி எடுக்குதோ, காலையிலையோ மாலையிலையோ ஒரு அண்டங்காக்கா, தேவனால் கட்டளையிடப்பட்ட அந்த அண்டங்காக்கா தேவனுடைய கரத்தில் இருந்து அது வாங்கின்னு வரும். அது போய் எந்த காலேஜில போய் அது படிக்கல, எந்த சொசைட்டில போய் அது கத்துக்கணும் வரல. சமையல் செய்வதற்கு தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அப்பத்தை வாங்கும். இன்னொரு அண்டங்காக்கா தேவனுடைய கரத்திலிருந்து இறைச்சியை வாங்கும். அந்த இறைச்சியையும் அந்த அப்பத்தையும் அந்த அண்டங்காக்கா, தேவனால் கட்டளையிடப்பட்ட அந்த அண்டங்காக்கா இவைகள் எலியா கிட்ட கொடுக்கும். நீங்கள் வாசிக்க போனால் இயேசுநாதர் ஒரு திருமணத்துக்கு போறாரு. அந்த திருமணத்துல சொல்றாங்க, முன்பு இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் இப்போ இருக்கிற திராட்சை ரசம் அதை விட அதிக ருசின்னு சொன்னாங்க இல்லையா? அது போல இந்த உலகத்துல மனிதர்களால் செய்யப்பட்ட அப்பம் இருக்குது, அந்த அப்பத்தை விட இந்த உலகத்திலே மனிதர்களால் செய்யப்பட்ட அப்பம், இந்த உலகத்திலே காலேஜிலே படித்து பட்டம் பெற்று பிஹெச்டி பட்டம் பெற்று மனிதர்களாலே கற்றுக்கொண்ட அந்த போதகர்களை விட தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வராங்களே, அவங்க கிட்ட இருக்கிற வெளிப்பாடுகளும் ரகசியங்களும் அதிகமா இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்துல பண்ண ரொட்டியை காட்டிலும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்த அந்த அண்டங்காக்காங்கள், அந்த காகங்கள் எலியாவுக்கு கொடுக்கும்போது அந்த எலியா ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அந்த வெளிப்பாடுகளையும் அந்த வார்த்தைகளும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற ரகசியங்களையும் அவர் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டார். அந்த இறைச்சியை பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேல ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஹல்லேலூயா. அதை சாப்பிட்டு ஜீவித்துக் கொண்டிருந்தார் என்று நான் இப்போது வாசித்து காண்பித்தேன். ஆக தேவனுடைய கரத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் ஒரு ஊழியக்காரனுக்கு வர வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா அந்த காலத்துல தான் கர்த்தர் பேசினாரு, ஊழியக்காரன்லாம் இந்த காலத்துலலாம் பேச மாட்டாரியா அப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட சொல்றாங்க. தேவனுடைய வெளியேறப்பட்ட நண்பர்களே, நீங்க சொல்லலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லலையே. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அன்றைக்கு தீர்க்கதரிசிகளோட ஊழியக்காரோடு பேசினார் என்று சொன்னால்
இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நீ ஒரு புறாவா இருப்பாய் என்று சொன்னால், நீ ஒரு தூய்மையான ஒரு மனிதனா இருப்பாய் என்று சொன்னால், அதே தேவன் உன்னுடைய அறையிலே நீ எங்க இருக்கிறையோ அங்கே உன்னை சந்திக்க நிச்சயமாய் வருவார். அவர் உனக்கு போதிப்பார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. அதை மறக்காதீங்க. ஆக்சுவலா ஆக இந்த எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய கரத்திலிருந்து, தேவனுடைய கரத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து அவைகள் கொண்டு வரப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கழுகா இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று சொல்ற, அந்த கிராமத்திலே எலியா வசித்த அந்த இடத்திலே தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் அவர்கள் பட்டினியால கஷ்டப்பட்டார்கள், செத்து போனார்கள். ஆனால் அதை காட்டிலும் கடைசி நாட்களிலே ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்க போனால், 8:11 நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க போனால், தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்ச நாள் ஒன்று வரும். தேவனுடைய வெளிப்பாடுகளும் மறைப்பொருளும் கிடைக்காத ஒரு பஞ்ச நாள் வரும். அந்த பஞ்ச நாள் வருவதற்கு முன்பாக உங்களை தேடி அப்பமும் இறைச்சியும் வந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி நீங்கள் புசியுங்கள். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற ஒரு புறாவாய் மாற முடியும். அப்பொழுது நீங்கள் கடைசி நாட்களிலே மறுரூபமாவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை வரும்பொழுதே அதை கிரகிச்சுக் கொள்ளுங்கள். அது வாங்கி புசியுங்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பார். இந்த அடுத்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். மிக அற்புதமான ஒரு செய்தியை வைத்திருக்கிறேன். அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் தியானிப்போம். அநேகருக்கு சத்தியங்கள் அனுப்பும். ஏனென்று சொன்னால், கடைசி நாட்களிலே வார்த்தை கிடைக்காத, தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்காத பஞ்ச நாள் இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. அதற்கு முன்பாகவே எல்லா ரகசியங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். God bless you பிரியமானவர்களே. God bless you.